விசை, ஃபோர்ஸ். விசைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். விசை என்பது இழுத்தல் அல்லது தள்ளுதல் என்ற புறச்செயல் வடிவமாகும். விசை அப்படின்றது நிறைய விதமாக நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஒவ்வொரு வேலையை செய்கிறதுக்கும் ஒரு ஆப்ஜெக்டை மாற்றுறதுக்கும் என்ன பண்ணுறதுக்காக இருந்தாலும் நம்ம நிறைய விதமாக ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஆனால் அது எல்லாத்துக்குமே பேசிக் இழுத்தல் அல்லது தள்ளுதல் அப்படின்ற அந்த ரெண்டு விஷயம்தான் நடக்கும். புஷ் ஆர் புல் இதுதான் நடக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம டோர் இருக்குது, அதை ஓப்பன் அண்டு க்ளோஸ் பண்ணுறோன்னா அங்கே புஷ் ஆர் புல் அப்படின்றது டைரெக்டாக நம்ம பண்ணுறோம், நமக்கு தெரியும். இதுவே நம்ம கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறோம், கயிறு கட்டி தண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன யோசிக்கிறோம், தண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து எடுக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த இடத்துல நம்ம கயிறை மேலே இழுக்கிறோம், இழுத்தாதான் அங்கே தண்ணி மேலே வரும். இழுத்தல் அப்படின்ற ஒன்று தான் அங்கே நம்ம பண்ணுறோம். அப்புறம் ட்ரா, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறோம். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் தான் நம்ம யோசிப்போம். ஆனால் ஓப்பனுக்கும் ஃபோர்ஸுக்கும் இழுக்கிறதையும் தள்ளுறதையும் தான் நம்ம செய்கிறோம். ஸோ ஃபோர்ஸுன்றது எதை பேஸ் பண்ணி நடக்கும்னா இழுத்தல் அல்லது தள்ளுதல், இதை பேஸ் பண்ணி தான் ஃபோர்ஸ், விசைன்ற ஒன்று நடக்கும். இதை கீழ்கண்டவாறு விளக்கலாம். ஓய்வில் உள்ள பொருளை இயக்குவதற்கு அல்லது இயக்க முயற்சிப்பதற்கான செயல். இந்த ஃபோர்ஸுன்றது எங்கெல்லாம் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஷனரியாக இருக்கிற பொருள், ஓய்வில் இருக்கிற ஒரு புக்கு, அதை இயக்குவதற்கு அல்லது இயக்க முயற்சிப்பதற்கான செயலாகும். அதை நகர்த்துறதுக்கோ இல்லைன்னா நகர்த்த ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு செயல் தான் ஃபோர்ஸ். இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளை நிறுத்த அல்லது நிறுத்த முயற்சிப்பதற்கான செயல். இயக்கத்தில் இருக்கிற பொருளை நிறுத்துறது. இப்போ நகர்ந்து வந்துட்டுருக்க பால் இருக்குது, அதை கை வச்சு தடுத்து நிறுத்துறது. ரொம்ப ஃபோர்ஸாக வந்துட்டுருக்க பாலை நம்ம தடுத்து நிறுத்த ட்ரையாவது பண்ணுவோம் இல்லையா, அது வேறு திசை கூட மாறி போகும், ட்ரை பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ஒரு ஃபோர்ஸ். இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளின் திசையினை மாற்ற அல்லது மாற்ற முயற்சிக்கின்ற செயலாகும். இது என்னென்னா, இப்போ கிரிக்கெட் விளையாடுறோம், பால் த்ரோ பண்ணுறாங்க, அந்த பால் மொமெண்டமில் இருக்குது, நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. நகர்ந்து வந்துட்டே இருக்கும்போது அதை நம்ம என்ன பண்ணுறோம், பேட்டை வச்சு அடிக்கிறோம். பேட்டை வச்சு அடிக்கிறது மூலமாக அதோட திசையை நம்ம மாற்றுறோம். பேட்டை வச்சு அந்த தள்ளுற அந்த இடத்துல அதோட திசையை மாற்றுறதுக்கான ஒரு ஃபோர்ஸை நம்ம கொடுக்குறோம். விசையானது எண்மதிப்பும் திசையும் கொண்ட ஒரு வெக்டர் அளவாகும். விசைங்கிறது இவ்வளோ அளவில் நாம் ஃபோர்ஸ் கொடுக்குறோன்ற எண்மதிப்பும் இருக்குது, அதுக்கு திசையும் இருக்குது. என்னென்னா இந்த டைரக்ஷனில் கொடுத்தா தான் ஃபோர்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா, இந்த டைரக்ஷனில் தான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு தெரியும். ஸோ எண்மதிப்பும் திசையும் இருந்தால் அது வெக்டர் அளவு. விசையானது எண்மதிப்பும் திசையும் கொண்ட வெக்டர் அளவாகும். விசை என்ன அளவு, வெக்டர் அளவா ஸ்கேலர் அளவா அப்படின்ற மாதிரியான 1 மார்க் உங்களுக்கு வந்தால் விசை வெக்டர் அளவு. விசையின் வகைகள். இந்த விசையை 2 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விசைகளை அவை செயல்படும் திசை சார்ந்து கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம். ஒத்த இணை விசைகள். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா ஒத்த இணை விசைகள். 2 அல்லது 2ற்கும் மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்பட்டால் அவை ஒத்த இணை விசைகள் எனப்படும். ரொம்ப சிம்பிளாக இதை புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு பெரிய ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் இருக்குது, ஒரு கியூப் ஷேப்பில் ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை நகர்த்தணும். அந்த பாக்ஸை நகர்த்துறதுக்கு 2 விசைகள், 2 பேர் சேர்ந்து ஒரே சைட்லேருந்து தள்ளுறோம். அப்படி தள்ளும்போது அந்த பாக்ஸ் என்ன ஆகும், மூவ் ஆகும். அதுதான் ஒத்த இணை விசைகள். அதாவது 2 விசை இணைஞ்சு ஒரே சைடு இருந்து தள்ளுறது தான் ஒத்த இணை விசை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மாறுபட்ட இணை விசைகள். 2 அல்லது 2ற்கும் மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்பட்டால் அவை மாறுபட்ட இணை விசைகள் எனப்படுகின்றன. சேம் அதே மாதிரி 2 பேர் இருக்கும், அந்த கியூப் பாக்ஸ் அதே மாதிரி இருக்குது. ஆனால் இப்போது 2 பேரும் ஒரே சைடு இருந்து தள்ளாமல் ஆப்போசிட் சைடில் இருந்து தள்ளுறது. ஒருத்தர் இந்த பக்கமும் ஒருத்தர் அவருக்கு ஆப்போசிட் சைடில் இருந்தும் 2 பேரும் தள்ளும்போது அதுதான் மாறுபட்ட இணை விசைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே நேரத்தில் 2 பேர் ஆப்போசிட்டில் சைடில் இருந்து தள்ளும்போது அங்கே என்ன நடக்கும், அவங்களோட யாரோட விசை அதிகமாக இருக்கோ, யாரோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்க தள்ளுற பக்கம் நகரும். இதுவே 2 பேரோட விசையும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பாக்ஸ் நகராமல் அங்கேயே தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரே பக்கத்தில் இருந்து தள்ளினா ஒத்த இணை விசை, 2 பக்கமும் இருந்து தள்ளினா மாறுபட்ட இணை விசைகள்.
இவ்விசைகளின் செயல்பாடுகளை அட்டவணை 1.1 அறியலாம். இந்த விசையோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கீழே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்க. அட்டவணை 1.1 விசையின் செயல்பாடுகள். அதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் விசை செயல்பாடு ஒத்த இணை விசைகள் ஒரே திசையில் செயல்பட்டால். ரெண்டு விசைகள் வந்து ரெண்டு பேரோட ஃபோர்ஸு ஒரே பக்கமாக செயல்பட்டுச்சு அப்படின்னா படம் அதில் பாருங்க, ஒரு பாக்ஸ் இருக்குது, F1 F2 அப்படின்ற ரெண்டு ஃபோர்ஸ் 1 ஃபோர்ஸ் 2 ரெண்டு ஒரே டைரக்ஷனில் இப்படி தான் நடக்கும். அடுத்தது சமமற்ற மதிப்புகள் கொண்ட இணை விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் F1 F2 அப்படின்ற ரெண்டு ஃபோர்ஸு ஆப்போசிட் சைடில் ஆக்ட் ஆகுது. ஆனால் இதில் ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படி செயல்பட்டுச்சு அப்படின்னா. அடுத்தது தேர்டு ஒன்றும் சேம் அதே மாதிரி தான், சமமான விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரே நேரத்தில் நேர்கோட்டில் செயல்பட்டால். சமமாக விசைகள் ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஃபோர்ஸ் கொடுக்கறது வந்து ஆப்போசிட்டில் நடந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? பாக்ஸு இந்த சைடு F1 F2 அப்படின்ற ரெண்டு ஃபோர்ஸு ஆக்ட் ஆகும் அங்கே அப்படின்றத சொல்லியிருக்காங்க.